சிம்ம ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டுல பணமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியா இருக்கட்டும், சொத்து வாங்குறதா இருக்கட்டும், புது வண்டி வாகனம் இதெல்லாமே வந்து எப்படி அமைய போகுது? இந்த ஆண்டுல உங்களுடைய ராசியின் மீது அந்த கேது பகவான் பயணிக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய ஒரு டைம் தான். 11ஆம் இடத்துல குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்ல நிறைய ஒரு முன்னேற்றங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பணியாளர்களை நம்பி நீங்க எந்த விஷயத்தையும் நீங்க பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. இந்த 2026 அந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட தொழில்ல நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் உங்களுக்கு தேவையான ஒரு கான்ட்ராக்டை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போறார். வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுகள்ல இருந்தும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஆஃப்டர் ஜூன் நீங்க வேலை இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வருமானம் இன்வெஸ்ட்மெண்டாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். வண்டி வாகனத்தை பொறுத்த மட்டுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இந்த வருடம் நீங்க கொடுத்த பணத்தெல்லாம் எதிர்பார்க்கறது மிகவும் மோசமான ஒரு தன்மை. 2026க்கு மேலதான் நீங்க கொடுத்த பணம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்திற்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாத ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும். மிகப்பெரிய ஒரு வருமான வளர்ச்சி சேமிப்பாக மாறுவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்கும்.